மாவீரர் அலெக்சாண்டர் தன்னுடைய தளபதியை பார்த்து சாகிறதுக்கு முன்னால் சொன்னாராம், நான் இறந்த பிறகு என்னுடைய பாடியை வந்து மருத்துவர்கள் தான் எடுத்துகிட்டு போகணும் ஃபர்ஸ்ட்டு. செகண்ட் என்ன சொன்னார்னா, நான் சம்பாதிச்ச அத்தனை சொத்துக்களையும் பாடியை எடுத்துகிட்டு போகும்போது எனக்கு முன்னால் எல்லாத்தையும் இறைச்சிட்டு தான் போகணும். அது வைரமாக இருந்தாலும் சரி, வைடூரியமாக இருந்தாலும் சரி, தங்கமானாலும் வெள்ளியானாலும் எல்லாத்தையும் என்னோடய பாடி எடுத்துகிட்டு போகும்போது கீழே இறைச்சிட்டு தான் போகணும். தேர்டு, நான் என்னுடைய பாடியை வந்து பெட்டிக்குள்ளே வைக்கும்போது என்னுடைய கை இரண்டும் என்ன பண்ணணுமா, வெளியே எப்படி நீட்டிகிட்டு இருக்கணுமா, இந்த பொசிஷனில் இப்படி வைக்கணும் அப்படின்னு சொன்னாராம். அதற்கு தளபதி கேட்டிருக்காரு, இதற்குரிய காரணத்தை தெரிந்து கொள்ளலாமா அரசை என்று கேட்டதற்கு மருத்துவர்கள் கொண்டு போக சொன்ன காரணம் என்னென்னா, கடவுள் வந்து நம்ம உயிர் எடுக்கணும்னு நினச்சாருன்னா அது எத்தனை மருத்துவர்கள் வந்தாலும் நம்மளை வந்து காப்பாற்ற முடியாதான். ரெண்டாவது, அது நல்ல வழியில் சம்பாதிச்சாலும் சரி, தீய வழியில் சம்பாதிச்சாலும் சரி, எல்லா சொத்துக்களையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே இறைச்சிட்டு பூமியில் இறைச்சிட்டு தான் யாரோ ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு தான் போக போகிறோம். மூணாவது என்னென்னா, இந்த கை இப்படி இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நான் பிறக்கும்போது ஒன்றுமே கொண்டு வரல, போகும்போதும் ஒன்றுமே கொண்டு வரல, இதான் வந்து காரணம். அதனால் நான் இதுலேருந்து என்ன நான் சொல்கிற வரேன்னா, இந்த உலகத்தில் இருக்கிறது வரைக்கும் போட்டி பொறாமல் இல்லாமல், பழி வாங்குகிற குணம் இல்லாமல், ஒருத்தர் சந்தோஷமாக சமாதானமாக இருந்துட்டு நம்மளுடைய காலத்தை போய்கிட்டு இருப்போம். ஓகே.